குட் மார்னிங் கைஸ். ஸோ காலையில் எழுந்துச்சி குழம்புலாம் போட்டாச்சு. ஸோ அப்படியே பால் கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு 2 லிட்ரு செம்புன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. பசும்பால் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அவங்க தான் கொடுத்துட்டு போகிறாங்க. காலையில் ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியே காஃபி போட்டு குடிச்சாச்சு. அப்புறம் பாட்டி தயிர் வாங்கிட்டு வந்தாங்க. அது ஒரு 6 லிட்ரு இருக்கும். ஸோ அப்படியே தயிர் வாங்கும் போது கருவேப்பிலை முருங்கைக்காலாம் போய் பறிச்சிட்டு வந்தாங்க. ஸோ அதை வீடியோ எடுத்தேன். அப்புறம் நான் காலைல போட்டு வச்ச பால், அப்புறம் அந்த நைட்டு செஞ்ச இந்த இறால் ஃப்ரைஸ் யாருமே சாப்பிடல, அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை காலையிலே எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் இட்லி அப்படியே சுட்டு வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் சுட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே நைட்டு செஞ்சனால சாப்பிட முடியல. ஸோ அதோட அப்படியே வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு நிறைய குழம்பு வச்சுட்டாங்க. ஏன்னா மத்தியானம் ஒரு வாட்டி நைட்டுக்கு ஒரு வாட்டி வச்சனால அப்படியே இருந்துட்டு. ஸோ இதையே வச்சு ஓட்டிடலான்னு எங்கள் பாட்டி பிளான் போட்டு வச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரில. ஸோ இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. ஸோ இது வந்து மத்தியானம் சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டாச்சு. அதில் ஒரு செனைன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, மீன் முட்டை. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நைட்டுக்கு எங்கள் தாத்தா பனங்காய் வெட்டிட்டு வந்தார். ஸோ அது நொங்குன்னு சொல்லுவோம். ஸோ நொங்கு அப்படியே வச்சுருந்தோம் ஓரமாக. ஸோ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே தாத்தா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ முறுக்கு, இந்த கார்ன் சிப்ஸ், அப்புறம் ஹல்வா. அது வந்து லட்டு மாதிரி இருந்துச்சு, அந்த ஆரஞ்சு கலர் ஹல்வா. ஸோ அடுத்தது பீட்ரூட் ஹல்வா. எல்லாத்தையுமே சாப்பிட்டாச்சு. அதனால் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை மட்டும் வீடியோ எடுத்தேன். ஸோ அப்படியே காஃபி போட்டு குடித்தாச்சு. ஸோ இது வந்து சுருட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிகரெட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. ஸோ உங்கள் ஊரில் என்ன சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே நைட்டு அந்த பசங்களை வச்சு லெட்டர்ஸ் விளையாட்டு இன்றைக்கி விளையாண்டோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று. நேற்று நல்லா நிமிந்துட்டு இருந்த பயல்களை தடையம்ட்டு சொல்லி தரையை தடவை வச்ச மாதிரி இன்றைக்கி லெட்டர்ஸு. ஸோ ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு அந்த பசங்க ஆனால் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஒருத்த விளையாட்டு விளையாண்டே. ஸோ அப்படியே நைட்டுக்கு இட்லி தோசையோடு முடிச்சிட்டாச்சு. வரட்டா?